சூர்யா டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஜூம் கால்ல வந்து காட்டுறாரு. ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. மத்தது எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிடுறாங்க. நாங்க இன்னும் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம். வேற டிசைன்ஸ் எல்லாமே இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்கு சார். ஆனா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஈவினிங் வரைக்கும் டைம் குடுத்தீங்கன்னா, நாங்க இன்னும் நல்லா பெட்டரா பண்ணி தரோம்ன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. எல்லாருமே வீட்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. இது பெரிய கிளையண்ட் பல கோடிக்கான கான்ட்ராக்ட் இது. இது விட்டுட்டோம் அப்படின்னா, இன்னும் கஷ்டமாயிடும். நமக்கு பேரு, புகழ் எதுவுமே கிடைக்காது. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மகா நான் வேணா ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்க்கட்டுமாங்க அப்படின்றாங்க. தாத்தா வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாரு. சரி மகா கிட்ட குடுத்து பார்ப்போம் இந்த ஒரு தடவ அப்படின்னு சொன்னோனே, மகா வந்து யூனிக்கா நல்ல டிசைன்ஸ் எல்லாமே பண்ணி வைக்கிறாங்க. மத்தவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாங்க. பார்த்தோனே இந்த டிசைன்லாம் அவங்க வந்து செலக்ட் பண்ண போறது கிடையாது. பாரு இன்னைக்கு செம்ம நோஸ் கட்ட பத்தி இவங்களுக்கு லாஸ்ட்ல தான் போகுதுன்னு சொல்லிட்டு சித்ராதேவி ஒரு மாரி பேசிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே சூர்யா என்ன சொல்றாங்க, கண்டிப்பா மகாவோட டிசைன்ஸ் அவங்க ஏத்துப்பாங்க. மகாக்கு அந்த தகுதி நல்லாவே இருக்கு. அவ நல்லாவே டிசைன் பண்ணி குடுப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த கான்ட்ராக்ட் என் கைவிட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கான்ஃபிடென்ட்டா வந்து மகாவ டிசைன் பண்ண வைக்கிறாரு. கூடவே இருந்து எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. மகாவும் பார்த்தீங்கன்னா, சக்சஸா பண்ணி முடிச்சுடுறாங்க. ஃபாரினர் கிட்ட எல்லாமே காட்டும்போது பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன் எனக்கு நல்லா இருக்கே, பிடிச்சிருக்கே, யூனிக்கா இருக்கேன்றாங்க.